மிருகசீஷ நட்சத்திரம், மிதுன லக்னத்தில் மிருகசீஷ நட்சத்திரம் போகும்போது திருமண உறவுகள்லேருந்து பிரச்சனை, கல்யாணம் ஆனாலும் காதல் திருமணம் ஆனாலும் ஒரு பிரிவை கொடுக்குமானா பிரிவை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரம் போகும்போது ஒரு திருமணத்திற்கு, அதுவும் காதல் திருமணத்திற்கு, அது சொந்தத்துக்குள்ளேயே கூட இருக்கலாம், இல்லைன்னா வெளியூர் அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த மாதிரி காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு, சொந்தங்களை விட வெளியூர் அமைப்பு அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இங்கே வரும். அமையுமானா உடனே எங்கே அமையும்னு சொல்லலாம். அந்த லக்னத்திற்கு வேலை பார்க்குற இடத்துலேருந்து வரன் அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா வேலை பார்க்கக்கூடிய வரன் அப்படிங்கிறது இந்த மிதுன லக்னம், அக்ஷய லக்னம். நீங்கள் சொந்தக்காரங்க மாப்பிள்ளை கிடையாது, வெளியூர் மாப்பிள்ளை, அதுவும் வேலை பார்க்குற இடத்துலேருந்து உள்ள மாப்பிள்ளை. இந்த மாதிரி தான் வரன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். இது அமைத்தாலே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இதில் ஒரு மாற்றம் செய்தார்கள் என்றால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையான்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். எப்போ பார்த்தீங்கன்னா கடக லக்னம் ஆரம்பிக்கும் போது பூச நட்சத்திரம் போகும்போது அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது குறிகாட்டும். அப்போ பெற்றோர்கள் ஐயோ அந்த பையனே கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்குமோ அந்த எண்ணத்தை 2 வருஷம் 3 வருஷம் கழிந்து அவங்களுக்கு எண்ணத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் இதை சொல்கிறோன்னா, இந்த மாதிரி திருமணங்கள் தடைபட்டு அந்த காதல் திருமணத்தை வேண்டான்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நிற்கிற பெற்றோர்கள் தான் நிறைய பேர் பார்க்குறோம். அதுக்காக தான் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன்.